பக்தர்கள் செங்கல் சுமந்து வேண்டுதல் பண்ற இந்த சர்ச்சை பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஹலோ மக்களே, நான் ரீசெண்டா கேரள மாநிலம் எடத்துவால இருக்க புனித ஜார்ஜ் பேராலயத்துக்கு தான் போயிருந்தேன். இந்த சர்ச்சு பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. சர்ச்சோட பீடத்துக்கு பக்கத்துல மூடி இருக்கிற இந்த சிவப்பு திரையை ஓபன் பண்ணும்போது பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கும். தமிழ்நாட்டு மக்கள் அதிகமா போற ஒரு சர்ச்சாவும் இந்த எடத்துவா சர்ச் இருக்கு. இந்த சர்ச்சோட கொடி கம்பத்துல ஹிந்து கோயில கட்டியிருக்க மாதிரி சோப்பு துணிகள் கட்டியிருப்பாங்க. ஏதாவது பேய் பிடித்தவங்களை தொடும்போது அவங்களுக்கு அது சரியாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஹிந்து கோயிலில் இருக்க வேல் அடையாளத்தில் இந்த சர்ச்சோட வாசல் கதவு பண்ணியிருக்காங்க. ஏராளமான ஹிந்து மக்கள் சர்ச்சுக்கு வருவாங்க. அப்படி ஒரு வித்தியாசமான சர்ச்சு தான் இது. தங்கள் வேண்டுதல்கள் நேர்ச்சைகள் நிறைவேற ஏராளமான பக்தர்கள் செங்கல் சுமந்து இந்த ஆலயத்தில் வருவாங்க. அப்படி வரும்போது புனித ஜார்ஜியாரோட அருளால தங்களோட வேண்டுதல்கள் நிறைவேறும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. சர்ச்சுக்கு முன்னாடி இருக்க இந்த ஒரு காயலில் குளிச்சுட்டு சர்ச்லேயும் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போவாங்க. இந்த சர்ச்சோட திருவிழாவும் இந்த ஏப்ரல் மாதம் லாஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகி இருக்குது. அப்போ பக்தர்கள் கூட்டம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த சர்ச்சுக்கு நீங்களும் வாய்ப்பு இருக்கும்போது வாங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்த வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி இந்த சர்ச்சை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். நான் ஒரு விடிய கால டைமில் தான் சர்ச்சுக்கு போனேன். அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு முன்னாடி ஒரு காயல், ஒரு குளிக்கிறதுக்காக ஒரு காயல் இருந்துச்சு. அதில் தான் எல்லா பக்தர்களுமே குளிச்சுக்கிட்டு சர்ச்சில் ப்ரேயர் பண்ண அந்த திருப்பலிக்கு போவாங்க. இந்த சர்ச்சோட ஃப்ரெண்டு கதவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும் வித்தியாசமாக. காலையில் விடிய காலையில் ஃபஸ்ட்டு மாதத்துக்கு நாங்கள் போய் தயாராக சர்ச்சில் போய் உட்காந்துட்டோம். சர்ச்சு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பலியும் ஸ்டார்ட் ஆச்சு. திருப்பலி ஸ்டார்ட் ஆகும்போது பார்க்கும்போது தான் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது சர்ச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீன் போட்டு அந்த பீடத்துக்கு பக்கத்தில் மறைச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணாங்க. ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணும்போது கோல்டன் கலரில் அப்படியே ரொம்ப ஜொலிப்பாக இருந்துச்சு. அது நம்ம கத்தோலிக்க தேவாலயங்களை விட இந்த மலங்கர கத்தோலிக் சீரோ மலபார் இதில் எல்லாம் தான் இந்த மாதிரி ஸ்க்ரீன் போட்டு வைப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வேறு ஏதாவது சர்ச்சில் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதே மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குல்ல அந்த பீடம். அப்புறம் நாங்கள் திருப்பலியுமே நல்லபடியாக நடந்துச்சு. அதை பார்க்கும்போது கத்தோலிக்க முறைப்படி நான் இது வரைக்கும் திருப்பலி அட்டன் பண்ணியிருக்கேன். இது ஆனால் பார்க்கும்போது ஒரு வித்தியாசமாக நல்லா இருந்துச்சு. மலையாளத்தில் பேசுனது கொஞ்சம் புரிஞ்சிச்சு. அதுவுமே நல்லா இருந்துச்சு. இவர் தான் இந்த சர்ச்சோட பாதுகாவலர் புனித ஜார்ஜியார். இவர் இந்த பேய்களை முறியடிக்கிறது, அதே மாதிரி கொடிய விலங்குகள், அதாவது பாம்பு, இந்த மாதிரி கொடிய விலங்குகள்கிட்ட மக்களை பாதுகாக்கிறது, அந்த பக்தர்களை பாதுகாக்கிறது முக்கியமானவராக இருக்கார். இந்த எடத்துவா சர்ச்சு உள்ளே பார்க்க மட்டும் இல்லை, வெளியேயுமே ரொம்ப அழகாக இருக்கும். அந்த அழகான மரம் எல்லாம் நட்டு அந்த ரொம்ப சர்ச்சை நீட்டாக க்ளீனாக வச்சுருந்தாங்க. அந்த காலையில் நாங்கள் விடிய காலையில் எழுப்பி இந்த சர்ச்சை பார்க்கும்போது ரொம்ப அழகான சன்ரைஸோடு அப்படியே அழகாக தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி அழகான நல்ல வேலைப்பாடுகளோடு இந்த சர்ச்சை கட்டியிருக்காங்க. இந்த சர்ச்சோட கொடி கம்பமும் இந்த ஹிந்து கோயில் இருக்க மாதிரி துணியெல்லாம் கட்டியிருக்காங்க. அது எது அப்படின்னா, கொடி கம்பத்தை பேய் ஏதாவது பிடிச்சிருக்கவங்க தொடும்போது அதுவுமே அவங்களுக்கு சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்த சர்ச்சில் ஒரு முக்கியமான இடம். இந்த சர்ச்சை பக்கத்தில் உள்ள இந்த சர்ச்சு கட்ட முக்கியமான ஒரு ஆளாக இருந்த ஒரு புனிதரோட கல்லறை தான் இங்கே வச்சுருக்காங்க. இவர் புனிதராக இன்னும் அறிவிக்கலை. புனிதரை அறிவிக்கிறதுக்கான முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த வத்திகானில் போப் வரைக்குமே இதுவுமே ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் காலையில் நீங்கள் விடிய காலையில் வந்து பார்த்தா இந்த சர்ச்சோட வியூ இப்படி தான் இருக்கும். விடிய காலையில் நிறைய பேர் வந்து திருப்பலி அட்டன் பண்ண வந்திருந்தாங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த எடத்துவா சர்ச்சுக்கு வந்திருக்கேன். சர்ச்சு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வரும்போது இந்த சூரிய வெளிச்சம் படும்போது சர்ச்சு எப்படி மஞ்சள் கலரில் கோல்டன் கலரில் ஜொலிக்குது அப்படின்னு பாருங்கள். முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த சர்ச்சில் இப்போ திருவிழா நடந்துகிட்ருக்கு. மே மாதம், இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் திருவிழா நடக்குது. நம்ம சர்ச்சு தான் அந்த பவர்ஃபுல்லான கொடி கம்பம் நான் சொன்னேன்ல. அதே மாதிரி புனித பொருட்கள் வாங்குறதுக்கான இடமுமே அழகாக வச்சுருக்காங்க. அழகான பில்டிங் இதெல்லாம் வச்சு நல்ல சூப்பராக பராமரிக்கிறாங்க. கேரளாவோட ஒரு முக்கியமான சர்ச்சு தான் இந்த எடத்துவா சர்ச்சு. இந்த சர்ச்சை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. நான் அப்படியே இந்த எடத்துவா சர்ச்சை சுற்றி நிறைய வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் இந்த மாதிரி சர்ச் வீடியோ இன்னும் நிறைய போடுவேன். உங்களோட சப்போர்ட் கிடச்சிது அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மறக்காமல் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக கிறிஸ்டின்ஸ் இதை பார்க்குறீங்க அவங்க நிறைய ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி எனக்கு கூட இந்த திருப்பயணம் போகும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸுமே வந்திருந்தாங்க. இவர் அதில் முக்கியமான ஒருத்தர். நாங்கள் நிறைய இந்த பொருட்கள் இதெல்லாமே சேல் பண்ணிட்டுருக்காங்க. அதையும் நாங்கள் நிறைய வாங்கினோம். அப்போ திரும்ப அந்த சர்ச்சுக்கு உள்ளால் போகும்போது ஒரு நல்ல ஒரு மன அமைதி கிடச்சிச்சு. அதில் உட்காந்து ப்ரேயர் பண்ணும்போது நல்ல ஒரு மன நிறைவு இருக்க மாதிரி ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அப்போ நீங்களும் கண்டிப்பாக வாய்ப்பு இருந்தால் வாருங்க. அதே மாதிரி மாதாவுமே இதில் ஒரு முக்கியமான ஒரு பாதுகாவலராக இருக்காங்க.
அவங்களுமே இங்கே வந்து ப்ரேயர் பண்ணுற மக்களுக்கு நிறைய நன்மைகள் கொடுப்பாங்க. இந்த ஆலயத்தில் நீங்கள் வரும்போது தங்குறதுக்காக அழகான இடங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதில் காசுமே ரொம்ப கம்மி தான். இதை நீங்கள் படுத்துக்கலாம். புனித ஜார்ஜியாரோட அருளால் எல்லா நன்மைகளும் நடக்கும்னு மக்கள் நிறைய வந்து இங்கே ப்ரேயர் பண்ணிட்டு போவாங்க. நிறைய நன்மைகள் நடந்திருக்கு. குடும்பத்தில் உள்ள பிரச்சனையெல்லாம் நீங்கியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்க உருக்கமாக அந்த மெழுகுத்திரி ஏற்றி அவங்க வேண்டுதலை வைக்கிறாங்க. அப்போ நீங்களுமே வந்து வேண்டுதல் வைக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. நிறைய பக்தர்கள் வார ஒரு ஆலயம் தான் இது. இந்த காயல்ல அப்படியே நீங்களும் வந்து குளியுங்க. குளிக்கும்போது நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை முடிச்சுக்கிட்டு அப்படியே பக்கத்தில் இந்த சர்ச்சுக்கு போங்க. சர்ச்சில் போய் ப்ரேயரை பண்ணுங்க. அப்போ இதுக்கு வார வழி எப்படி அப்படின்னா, நீங்கள் எங்கே இருந்தாலும் நம்ம எடத்துவா அந்த பிளேஸுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வர முடியும். இதில் நீங்கள் வெளியிருந்து வாரீங்க அப்படின்னா நீங்கள் திருவனந்தபுரம் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை எர்ணாகுளம் ட்ரெயின் பஸ் எப்படின்னு நீங்கள் பார்த்து வாருங்க. ஒவ்வொருவங்களும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும். அதை முடிச்சுட்டு பக்கத்தில் நீங்கள் இந்த போட்டிங்குமே போகலாம். அப்போ இதில் நிறைய பேர் வந்திருப்பீங்க ஏற்கனவே. நீங்கள் வந்திருக்கவங்க அதை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதே மாதிரி சர்ச்சு வீடியோஸ் நிறைய வரணும் அப்படின்னா நம்மளை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.